பேத்தி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வெளியே பத்திரிகையாருங்க வெயிட் பண்ணுறாங்க. போய் காமிச்சிட்டு எப்படி செத்தான்னு சொல்லுங்க. நோண்டி நோண்டி கேட்பானுங்க. ரிப்போர்ட்டில் உள்ளது மாதிரியே சொல்லணும். என்ன இருக்கு? ஒண்ணுமில்ல, நேத்து உங்க பேத்தி நல்லா குடிச்சிருக்கு. ஊர்ல எல்லாம் அவகாசம் அதிகம் போல. அப்படியா? இல்ல, இங்கே நேத்தி 3 பசங்களோட. நான் சொல்லல, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. உண்மையதான் சொல்லணும். எந்திரிங்க. என்ன பெரியவரே, என்னாச்சு பவித்ராவுக்கு? அவ 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஸ்கூல்ல ராட்னத்து மேல ஏறி ஆடி அங்கிருந்து கீழே விழுந்து பலமா அடிபட்டுடுச்சு. 1 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தா. ராட்னத்தை பக்கமே போக மாட்டா. ஆனா நேத்து எல்லாத்தையும் மறந்துட்டு புள்ள மறுபடியும் ராட்னத்துல ஏறி ஆடி அங்கிருந்து கீழே விழுந்து அடிபட்டு செத்து போயிட்டா. எங்க முடிவை அவன் எழுதி வச்சான். நாங்க என்ன சொல்லணும்னு அவன் முடிவு பண்ணான். பிரச்சனை என்னமா? அவ கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்டேட் பஸ் எடுத்தா தான் சார் இங்க பிரச்சனையே. எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இங்க படிக்கிறதே பிரச்சனை தான் சார். எதுக்கு? ஊருக்கு போறேன். எந்த ஊருக்கு? சென்னைக்கு. ஏன்? நம்ம தானே சென்னை கூட்டு போனோம். இப்போ புரியலடி, எப்படி வாழ வேண்டியவன் இப்படி பண்ணிட்டானுங்களே. என்ன நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எவன் இப்படி பண்ணா எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நம்ம பாட்டுக்கு வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். ஒரு மீடியா வரல, பிரஸ் வரல. பவித்ராக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏய், உயிரை கொடுப்போண்டி. உயிர் வேணாம், மயிறு படம் 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 கொடுப்பீங்க. காசு எவ்வளவு கொடுப்பீங்க? வேணாம் சொல்லு. இது வச்சு நீ என்னடி பண்ண போற? பசங்களுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் மச்சான் மாமனு 10 பேர் உடனே சேர்ந்து அடிக்க போறானுங்களே. இதோ பொண்ணுங்களுக்கு பிரச்சனைனா நம்ம மட்டும் வீட்டுல உட்காந்து அடிப்போதுமா? நம்மளும் திருப்பி செய்யணும். ஆமாண்டி, ஆமா. அவனை குத்தி கொல்லணும். ஏதாவது செய்யணும். பொம்பளைங்க நாய்க்குட்டியில கூட சலைச்சவங்கன்னு பவித்ரா சொன்ன மாதிரி ஏதாவது செய்யணும். அப்படியே நிக்கிறீங்க? வாங்கடி போலாம், வாங்கடி. கோர்ட்டை சுற்றி கேமரா. எங்களுக்கு உதவ யாருமே இல்லை. ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு கூப்பிடாமலே வந்து உதவுனது மழை. எப்பவுமே கேஸ் முடிஞ்சு வரும்போது எத்தனை பத்திரிகை எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாமல் போகிறது தான் அசோக் மித்ராவோட வழக்கம். அன்னைக்கு நாங்கள் பண்ண முயற்சி முதல் பயிற்சியாக கூட இருக்க வேணும் முடிவு பண்ணோம்.
தப்பிக்கவும் கோர்ட்டில் சின்னதாக ஒரு இடம் இருந்தது. மொத்த மிருகக்கூடத்துக்கு நடுவில் அந்த செகண்ட் மனுஷனாக வந்த ஒரு ஆளை பார்த்தோம். அவர் ஏன் எங்களை காட்டி கொடுக்கல? அந்த மனுஷனை தேட ஆரம்பித்தோம். அவர்கிட்டயே உதவி கேட்கலான்னு முடிவு பண்ணோம். அலைஞ்சு திரிஞ்சு எப்படியோ அவரை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் தனியாக பேச முடியல. எங்கெங்கேயோ சுற்றி அவர் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சோம். நாங்கள்லாம் யாருன்னு அவர்கிட்ட சொன்னோம். போன மாசம் ஜூனியர் விகடன் இருக்கு. அப்புறம் இவன் டபுளாவே இருக்காண்டா. ஆமாடா. எங்களை எல்லாரையுமே தனியா மீட் பண்ணி பேசுறேன்னு சொன்னாரு. இவ்வளோ பெரிய ஆளை எதுக்கணும்னா யார்கிட்ட உதவி கேட்கறது? உண்மையை வீட்டுல சொல்லி ஹெல்ப் கேட்கலான்னா இதை தடுத்து நிறுத்துற சூழ்நிலையிலயும் மனநிலையிலும் தான் எங்க குடும்பம் இருக்கு. அவளுக்கு கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா எவன்டா இப்படி பண்ணதுன்னு கத்தி எடுத்துட்டு வந்திருப்பான். அவ குடும்பத்துல யாருமே இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ், பொம்பளை பிள்ளைங்க, நாங்க தானே வரணும். வந்தோம்ல, செஞ்சோம்ல. முதல் தடவை அவன் சரியா மாட்டல. பாத்திருப்பீங்களே பேப்பர்ல, பத்திரிக்கையில நல்ல கொட்டை எழுத்துல பிரபல அட்வொகேட் அசோக் மித்ரன் கொலை முயற்சின்னு. அது நாங்க தான். மல்லியன் எனக்கு மீட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. பிசிஓல இருந்து ஃபோன் பண்ணிருந்தோம். ஆனா சின்ன டவுட் இருந்தது. யார நம்புறது? வேற வழியே இல்ல. யாரையாவது நம்பிதானே ஆகணும். நம்பணும். ஆனா மாட்டிக்கிட்டோம். நான் உங்களுக்கு தங்கச்சி இருக்கானா? இருக்காமா? எங்கள உங்க தங்கச்சி நினைச்சு விட்டுருங்கண்ணா. நீங்க யாரு என்னன்னு தெரியல. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இங்க யார நம்புறது? அதான் நடந்ததுல உங்ககிட்ட சொல்லிட்டா கொஞ்சமாவது மன்னிச்சு விட்டுருவீங்களேன்னு. இந்தாங்கண்ணா, இதை வச்சுக்கோங்க. எங்களுக்கு காட்டி கொடுத்துறாதீங்கண்ணா. மாயவரத்துலேருந்து மணிமாறன் ஒரு அண்ணன் நான் போடுற முதல்
எல்லாரும் வக்கீல் போட்டு அவர் காசுல தான் இருக்கணும்னு 5000 ரூபாய் அமைச்சிருக்காரு. பொண்ணுங்களை பஸ் ஸ்டாண்ட்ல கொல்றாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல கொல்றாங்க, நல்ல கூட்டமா இருக்கிற இடத்துல தான் கொல்றாங்க. அப்படி கொல்லும் போது பப்ளிக்ல இருந்து ஒருத்தன் வந்து தடுத்து அந்த பொண்ணு பொழைச்சிட்டான்னு ஒரு நியூஸ்ல கூட வந்தது இல்லைண்ணா. மகாராஷ்டிரால ஒரு பொண்ணு கொல்லும் போது மாடு வந்து தடுத்துச்சு. மயிலாப்பூர்ல ஒன் சைட் லவ்னு ஒருத்தன் குத்தும் போது நாய் வந்து தடுத்துச்சு. ஆனா நம்ம மனுஷங்க வெறும் வேடிக்கை மட்டும் தானா பாக்குறாங்க. நம்ம நாடு நாசமா போறதுக்கு காரணம் இந்த மாதிரி வேடிக்கை பாக்குற ஒரு சில நல்லவங்க தான் காரணம்னு சொல்றாங்கண்ணா. அப்படி வேடிக்கை பாக்குறவங்க கிட்ட போய் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்ச முடியலண்ணா. இனிமே வேடிக்கை பாக்குறவன் வேடிக்கை மட்டும் தான் பாக்கணும். ஏன்னா நாங்களும் குத்துவோம், எவனும் கேட்க கூடாது. சம்பந்தம் இல்லாம இந்த பூமியில யாரும் அவ்வளவு ஈஸியா சந்திக்க முடியாது. என்னோட வேண்டுதல் எல்லாம், என்னோட ஆசையும் என் தங்கச்சி நல்லபடியா இருக்கணும் தான். நான் இல்லாம எந்த ஒரு நல்ல விஷயமும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பேராசை. என்னைக்கு நான் இருக்கணுமோ அன்னைக்கு நான் இல்லை. அந்த ஒரு நாள் என்கிட்ட இருந்து மொத்தமா மல்லி அடிச்சுட்டு போயிட்டான். மண்டை காஞ்சு சாமி எல்லாம் திட்டிருக்கேன். இப்பதான் தெளிவா புரியுது. அவன் என்னோட ஒரு தங்கச்சியை காப்பாத்தினா, ஆனா இங்க எனக்கு 10 தங்கச்சியை காப்பாற்ற வேண்டிய வேலை இருக்கு. அதானே சும்மா எல்லாம் சுத்த விட மாட்டான் ஆண்டவன். ஹேய், முதல்ல உங்களுக்குலாம் ஒரு கைத்தட்டல், ஒரு சல்யூட். உங்களை மாதிரி ஊருக்கு 10 பேர் கிளம்புனீங்கன்னா எவன் உங்களை கத்தையால குத்துவான்? நீங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்டுக்காக தானே வந்தீங்க. நானும் என் ஃப்ரெண்டுக்காக தான் வந்தேன். பள்ளி என் ஃப்ரெண்டு. இங்க காளைங்களுக்கு மட்டும் கொம்பு இல்ல, மான்களுக்கும் கொம்பு இருக்கு. கிளையா சும்மா குத்தி கிழிச்சா கண்ணா பின்னான்னு கிளியும். உங்க பவர் தெரியாம இருக்கானுங்க. அண்ணே, உங்களை நம்பலாமா அண்ணே? அண்ணன் ஆசையா கூப்பிட்டாலே நான் அழுதுருவோமா? அண்ணன்னு சொல்லி உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. சும்மா விடுவேனா?